டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா 12 லெசன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ லெசன்ஸாக நம்ம பிரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே புக்கிலேருந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும், எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. செகண்ட் பார்ட்ஸ் பி பார்க்கலாம். 2 மார்க் கொஷின்ஸ். லெசன் 1 21, 22, 24, 26, 27. லெசன் 2ல் பார்த்திங்கன்னா 21, 23, 24, 25, 26. லெசன் 3க்கு பார்த்திங்கன்னா 21, 22, 24, 26, 27. நெக்ஸ்ட்டு பார்ட் சி கொஷின்ஸ், அதாவது 3 மார்க் கொஷின். லெசன் 1க்கு பாருங்கள் 29, 31, 32, 33, 34. லெசன் 2க்கு பார்த்திங்கன்னா 28, 29, 30, 31, 32, 33. நெக்ஸ்ட் லெசன் 3க்கு பார்த்திங்கன்னா 28, 29, 30, 31, 32, 34. நெக்ஸ்ட்டு டி பார்ட் கொஸ்டின் 5 மார்க்கு. லெசன் 1க்கு 35, 37, 38. லெசன் 2க்கு பார்த்திங்கன்னா 36, 37. லெசன் 3க்கு பார்த்திங்கன்னா 35, 36, 37. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 70 to 80% மார்க் வாங்கிடலாம். ஃபுல்லாக சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே படிக்க கற்றுக்கோங்க, சரிங்களா? இன்னிலேருந்து படித்தா கூட கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.